பல்வேறு அரங்குகளை உருவாக்குகிறார்கள். இந்து மக்கள் கட்சி ஒரு அரங்குகளை உருவாக்குகிறது, இந்து முன்னணி ஒன்றை செய்கிறது, RSS ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. தேவை என்றால் அனைவருமே ஒன்றிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது அரங்கு என்பது பல்வேறு தளங்களாக பிரிந்து நிற்கிறது. நமக்குள்ளான ஒரு ஒற்றுமையான செயல் திட்டங்கள் தேவைப்படுகின்றன. ஆக தோழர்களே, இந்த இந்துத்துவ சக்திகளை நேருக்கு நேராக எதிர்த்து மோத வேண்டியது இருக்கிறது. வட இந்தியாவிலே பாபர் மசூதி இடித்தார்கள். இடித்தது என்பது சட்டவிரோத செயலாக சர்வதேச அளவில் கண்டனத்தை உருவாக்கிய பிறகு, சாமானிய மக்களிடத்தில் அதற்கு பெரும் வரவேற்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவான பிறகு நீதிமன்றத்திற்கு சென்று அதற்கான சூழலை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகு அங்கே கோவிலை கட்டுகின்ற முயற்சிக்கு முன்னெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி இடிப்பது என்ற ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டால் மக்களிடத்திலே அவர்கள் அம்பலப்பட்டு போய்விடுவார்கள், தனிமைப்பட்டு போய்விடுவார்கள். இந்த காரணத்தினால் நீதிமன்றத்தின் துணை கொண்டு இந்த முயற்சிக்கு அவர்கள் முன்னகர்கிறார்கள். ஒருவேளை நீதிமன்றம் எதிராக இருக்கும் என்றால், நீதிமன்றத்தில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? நீதி கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? பாசிஸ்டுகளை மயிலிறகு கொண்டு நம்மால் கையாண்டு விட முடியாது. என்ன ஆனாலும் சரி, நேருக்கு நேராக எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். வீதியில் இறங்கியே இதை விரட்டி அடிக்கின்ற முயற்சிக்கு நாம் தயாராக வேண்டும். நீதிமன்றம் இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தீர்ப்பை தரும் என்றால் தரலாம். இல்லை என்றால் உயிருக்கு அச்சப்படாமல் நாம் களத்தில் இறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்றால் எதிர்காலத்தை நாம் காத்துவிட முடியும்.